ஒரு ஊரில் நான் பஸ்ஸில் பயணம் செய்கிற போது கரகாட்டம் ஆடுகிற ஒரு கலைஞரை சந்தித்தேன். மகத்தான கலைஞர்களை சந்திக்கிற வாய்ப்பு. நான் சந்தித்த மகத்தான கலைஞர்களில் அந்த கரகாட்ட கலைஞரும் ஒருவர். அவர் பேர் ரோசா. அந்த பேரை நான் மறக்க மாட்டேன். அவங்க கிட்ட கேட்டால் எப்போ தலையில் அவங்க கரகம் வச்சுருந்தாங்களே, நீங்கள் பார்த்தீங்களா? அந்த கரகம் ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. உங்களுக்குலாம் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா தலையில் அதை அழுத்தாமல் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக வச்சுப்பாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. லைட்டாக வச்ச தலையில் நிற்கவே நிற்காது. எவ்வளவு அது வெயிட்டாக இருக்கோ அந்த வெயிட் இருந்தால் தான் தலையில் நிற்கும் கரகம். அதனால சில பேர் இந்த சினிமாலாம் கரகாட்டம் ஆடுறவங்க முன்னாடியே கட்டிக்கிட்டு வந்து தான் ஆடுறாங்க. அது கரகம் கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்து தலையில் வச்சுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் உண்மையான கரகாட்டம். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், நீங்கள் தூக்கிட முடியாது. அதை அவங்க தூக்குறதோட இல்லை, தலையில் வச்சுக்கிட்டு அது அசையாதபடி ஆடுகிறார்கள். இப்படிப்பட்ட கலைஞர்கள் காலங்காலமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ரோசா என்கிட்ட என்ன சொன்னான்னா, அதெல்லாம் ஒரு காலங்க, இப்போ என்னங்க சில சமயம் ஆபாசமாக ஆட சொல்கிறாங்க, குறைவாக ஆடையை போட சொல்கிறாங்க. அங்கே மனசில் தீராத வருத்தத்தை வச்சுக்கிட்டு தாங்க இந்த கலையை செய்யறோன்னு சொல்கிறோம். ஒரு மண்ணின் உண்மையான மரியாதை என்னவென்றால் அந்த மண்ணுக்கே உரிய கலைகளை ஆற்றுகிற கலைஞர்களை மதிப்பது தான் அந்த மண்ணுக்கான உண்மையான மரியாதை.